அருகே பொதுப்பணித்துறை கிளை ஆறுகளை தூர்வாரும் போது பல ஆண்டுகளாக கரையோரம் வளர்ந்து வரும் பனைமரங்களை வெட்டி காலவா கொட்டகைக்கு எரிப்பதற்கு அனுப்புவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேல் குற்றம் சாட்டியது. இந்த வீடியோ ஒளிப்பதிவிட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காடு வட்டத்திற்குட்பட்ட மணிக்கு கிராமம் என்ற பகுதியில் காவிரியிலிருந்து பிரியக்கூடிய கிளை வாய்க்கால்களான பெரிய வாய்க்கால் பகுதியில் பொதுப்பணித்துறை வாய்க்கால்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பெரிய வாய்க்கால் என்கின்ற கிளை வாய்க்கால்களில் கரையோரம் சுமார் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் உள்ளது. இது தொடர்பாக பெரிய வாய்க்காலை தூர்வாரும் பணியில் பொதுப்பணித்துறை ஈடுபட்டிருக்கும் போது கரையோரம் உள்ள பனைமரங்களை ஜேசிபி எந்திரம் கொண்டு வேரோடு புடுங்கி அவர்களுக்கு சாதகமாக உள்ள நபர்களுக்கு காலாவாக கொட்டகைக்கு பயன்படுத்த மறைமுகமாக விற்பனை செய்யப்படுவதாக இளைஞர் சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தினார். பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு ஊக்குவித்த நிலையில் இதுபோன்ற சம்பவத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்தது கவலைக்குள்ளானது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இது தொடர்பாக துறை அதிகாரிகள் மேலும் துணை போகும் நபர்கள் மேலும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அந்த இளைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம். இது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிக்கிராமம்ங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பெரிய வாய்க்கால் தூர்வாருங்கிற பேரில் கரையோரம் இருக்கிற அத்தனை பனை மரத்தையும் அழிச்சிட்டாங்க. 30 பனை மரத்தை வெட்டிட்டாங்க. பெரிய பெரிய பனை மரங்களை, அதாவது இடைஞ்சலாக இருக்க சின்ன சின்ன மரங்களை வெட்டினா கூட பரவாயில்ல. கரையோரம் இருக்கிற பனை மரத்தை காலாவுக்கு கல் இறக்கிறதுக்காக இருக்கிற 30 பனை மரத்துக்கு மேலே பனை மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.